இன்னைக்கு நம்ம டேஸ்டியா ஒரு கத்திரிக்காய் காராமணி குழம்பு செய்ய போறோம். பேன் வச்சுட்டு இதுல நம்ம ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வியூவர்ஸ். இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோ கடுகு, சீரகம், சிறிதளவு உளுந்து இது இதுல சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கி பச்சை வாடை போனா ஒரு 4 தக்காளி நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதை இதுல சேர்த்துடலாம். தக்காளியை கலந்துட்டு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1.5 ஸ்பூன் தனியா பவுடரு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நீங்க குழம்பு மிளகாத்தூள் இல்லைனாக்கா மஞ்சள் பொடி, தனியா, சில்லி பவுடர் இதையே சேர்த்துக்கினாலே போதும். இப்போ இதெல்லாம் இதுல சேர்த்துடலாம். இந்த மசாலா நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயில நல்லா வதங்கணும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு விடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். ஓபன் பண்ணி பார்ப்போம். 2 மினிட்ஸ். இப்போ இந்த மசாலா பாத்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய்லாம் மேல தெரியுது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் 2 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துடுறேன். 2 கத்திரிக்காவும் இதுல சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. வதங்கி வரணும். இந்த மசாலையோட இது நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடலாம் மூடி போட்டு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்ப்போம். இது கொதிக்குது நல்லா. இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு காராமணி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறேன், அதனால இதுல பார்த்து போட்டுக்கோங்க. நீங்களும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு 50% வதங்கி நல்லா வெந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச காராமணியை இதில் ஆட் பண்ணிட போகிறோம். நான் வந்து 150 கிராம் காராமணி இப்படி வேக வச்சு வச்சிருக்கிறேன். ஸோ அந்த தண்ணியோட சேர்த்து இதில் சேர்த்துக்குவோம். நம்ம காராமணியை நல்லா கலந்துட்டு மூடி போட்டு இந்த காய்கறி வேகிற வரலும் இதை நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரதுக்குள்ள நான் வந்துட்டு ஒரு 1/4 முடி தேங்காய் எடுத்திருக்கிறேன். இது வந்துட்டு பாதியில பாதி, அதாவது 1/4 முடி. அதையும் அது கூட ஒரு 4-5 முந்திரி இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட போறேன். சப்போஸ் உங்ககிட்ட முந்திரி இல்லைன்னா நீங்க ஒரு 2 ஸ்பூன் கடலைக்காய் சேர்த்துக்கோங்க. நிலக்கடலை சேர்த்துட்டா அது அதே டேஸ்ட்டை கொடுக்கும். நான் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். பார்த்தாலே தெரியுது பாருங்க, கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம அரைச்ச தேங்காய் முந்திரி விழுத சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி கலந்து அதையும் இதுல சேர்த்துடும். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததான் நம்ம ஆஃப் பண்ணிட போறோம். தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்குது. இந்த ஸ்டேஜ்ல சிறிதளவு மல்லித்தழை. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி டு சர்வ். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் காராமணி ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வியூவர்ஸ். தேங்க்யூ.